ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 1/12/2024 கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:16 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலை 5 மணிக்குள்ளாக மாலை 6 மணிக்குள்ளாக. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:23 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 12:19 வரை அமாவாசை, அதன் பின்பு வளர்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்று தீர வேண்டும். முக்கியமான பயணம் என்றால் விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி பயணத்தை தொடங்குங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்யக்கூடாது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அது அலுவலக விஷயமாகட்டும், உங்களுடைய வியாபார விஷயமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வழிபட வேண்டும். சந்திராஷ்டம நாளிலே எப்போதும் ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது உத்தமம். ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமம் சொல்லுங்கள், ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே இறைவனை பணிந்து ராமநாமத்தை ஜபித்து ஆஞ்சநேய பகவானை பணிந்து சந்திராஷ்டம நாளை கடந்து செல்லுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொதுவாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை பணிந்து மேலும் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லக்கூடாது. யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள்ளே. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். ஆனாலும் இருக்கின்ற பணத்தை வைத்து இன்றைய நாளினை கடந்து செல்லுங்கள்.
புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் குலதெய்வத்தை பணிந்து, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பணிந்து கடந்து செல்ல வேண்டிய நாள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும், பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை பணிந்து உங்களுடைய வெற்றிகளை மேலும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். நற்பலன்களை மேலும் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு மாற வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே அதற்கான வேலைகளை தொடங்குங்கள், பலிக்கும், நல்லவிதமாக நடக்கும். கடன் தொல்லைகள் விலகும். அதேபோல் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளையும் இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே தொடங்குங்கள். நல்லவிதமாக முகூர்த்த நாளை குறிப்பீர்கள். வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் போன்றவை எல்லாம் இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இருக்கின்ற பதவியிலிருந்து நல்ல ஒரு மேம்பட்ட பதவிக்கு செல்வீர்கள். ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். ஆகவே எல்லா விதத்திலும் இன்றைய நாள் சிம்மராசிக்கு அற்புதமாக இருக்கின்றது. சூரிய பகவானை பணிந்து மேலும் வெற்றிகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சூரிய பகவானுடைய அருளால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை பணிந்து பெருமாளை வணங்கி இன்றைய நாளிலே மேலும் சிறப்பான பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திடீர் பண வரவும் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஏதேனும் புதிதாக நகை, வெள்ளி போன்றவை வாங்குவீர்கள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை பணிந்து மேலும் சிறப்பான நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். அவர்கள் நல்ல மார்க் வாங்குவார்கள் அல்லது ஏதேனும் கலைகளிலே பரிசு வாங்குவார்கள். இப்படி
பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆகவே மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் உண்டாகும். ஆகவே வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இயக்குங்கள். கவனமாக செல்லுங்கள். செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்காதீர்கள். நாள் சரியில்லாத நாளிலே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே கிரகங்கள் சிறப்பாக இருக்கும்போது கிரகங்கள் நம்மை பாதுகாக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத நாளிலே நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கவனமாக வண்டி ஓட்டுங்கள். கவனச்சிதறல் ஏற்படுகின்ற நாள். ஆகவே இறை பரம்பொருளை வணங்கி உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்ளுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். ராமநாமம் ஜெபியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமைகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். எதிலும் வெற்றி கிடைக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர வழியிலே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் கும்பராசியினருக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். எதிலும் வெற்றி உண்டாகும். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகின்ற நாள். எதிலும் வெற்றி. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. இறைவனை வணங்கி, சூரிய பகவானை வணங்கி, பெருமாளை வணங்கி இன்றைய நாளிலே மேலும் சிறப்பான நற்பலன்களை பெறுங்கள்.
12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துகின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல், விஸ்வாமித்திர மகரிஷி, அற்புதமான மகரிஷி. நம்முடைய பல விஷயங்களை தொகுத்து கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். ஆக அந்த விஸ்வாமித்திர மகரிஷி அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். விஸ்வாமித்திரர் ஒரு மிகப்பெரிய யாகம் செய்ய தீர்மானித்தார். அந்த யாகத்தினுடைய முடிவிலே இருப்பதையெல்லாம் தானமாக கொடுத்து விட வேண்டும் என்பது முறை. அதை அனுசரித்து விஸ்வாமித்திரரும் தன்னிடம் இருந்தவற்றை எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டார். நாடு, பொருள், நகரம் அனைத்தையும் தானம் கொடுத்து விட்டார். இதை அறிந்த வசிஷ்டர் இந்த தானத்தை தானும் பெற வேண்டும் என்று வந்தார். வசிஷ்டருடைய வருகையை அறிந்த விஸ்வாமித்திரன் மனமகிழ்ந்து வசிஷ்டருக்கு மிகுந்த கர்வத்தோடு தானம் கொடுத்தார். தானம் பெற்ற வசிஷ்டரும் அமைதியாக திரும்பிவிட்டார். விஸ்வாமித்திரர் செய்ததைப் போலவே நாமும் ஒரு யாகம், மிகப்பெரிய யாகத்தை செய்ய வேண்டும் என்று வசிஷ்டருக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. வசிஷ்டர் பிரம்ம ரிஷி அல்லவா, அற்புதமான ரிஷி ஆயிற்றே. அவர் நினைத்ததை முடிக்காமல் இருக்க முடியுமா? நினைத்ததை உடனடியாக செயல்படுத்த தொடங்கினார். வசிஷ்டர் மிகப்பெரிய யாகத்தை தொடங்கினார். யாகத்தின் முடிவிலே தன்னிடம் இருந்தவற்றையெல்லாம் தானம் செய்ய தொடங்கினார். இந்த தகவல் விஸ்வாமித்திரருக்கு சென்றது. வசிஷ்டர் தானம் கொடுக்கிறார் என்றால் அது விசேஷம்தான், நாமும் போய் அதனை பெற வேண்டும் என்று விஸ்வாமித்திர மகரிஷி புறப்பட்டு வருகின்றார். ஆனால் விஸ்வாமித்திரர் வருவதற்கு முன்னே வசிஷ்டர் தன்னிடமிருந்த அனைத்தையும் தானமாக கொடுத்து முடித்து விட்டார். எல்லோருக்கும் கொடுத்து முடித்து விட்டார். அங்கு எதுவும் இல்லை கொடுப்பதற்கு. விஸ்வாமித்திரர் வந்து விட்டார். வந்து வசிஷ்டரிடம் கேட்க எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேனே என்கின்ற வார்த்தையை சொல்கின்றார். வசிஷ்டரே, நீ என்னை அவமானப்படுத்தி விட்டீர். தானம் வாங்க வந்த என்னை வெறும் கையோடு அனுப்ப எண்ணி விட்டீர் போல் இருக்கின்றது என்றார். அவரை அமைதிப்படுத்திய வசிஷ்டர், விஸ்வாமித்திரரே, கோபம் வேண்டாம். பொருட்கள் இல்லாவிட்டால் என்ன, நான் நல்லவர்களோடு சேர்ந்து இருந்த சத்சங்க சகவாச பலன், அதாவது நல்லவர்களோடு நான் இருந்த சத்சங்கம் என்று சொல்வார்கள் அதனை. இப்போது கூட அனுதினம் மாலையிலே ஆலயங்களிலே சத்சங்கம் நடைபெறும். அதிலெல்லாம் நாம் போய் கலந்து கொள்ள வேண்டும். அதிலே கலந்து கொள்வது என்பது நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும். ஒரு இடத்திலே ராமாயண உபன்யாசம் செய்கின்றார்கள் என்றால் அந்த ராமாயண உபன்யாசத்தை கேட்க வேண்டும். கந்தபுராண உபன்யாசம் செய்கின்றார்கள் என்றால் அதை கேட்க வேண்டும். அதேபோல் மகாபாரதம் உபன்யாசம் செய்கின்றார்கள் என்றால் போய் இருந்து அதனை கேட்க வேண்டும். குருமார்களை பற்றியெல்லாம் சொல்கின்றார்கள் என்றால் அவற்றையெல்லாம் போய் கேட்டு அனுபவிக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும். நம்முடைய மனது ஒரு குரங்கு போன்றது. பல நேரங்களிலே அது கெட்டதை நினைக்கும். கெட்டதை நினைக்கக்கூடாது, நல்லவை பற்றி மனது திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை சத்சங்கத்தோடு சேர சொன்னார்கள். நல்லோர்களோடு சேர் என்று அதற்காகத்தான் சொன்னார்கள். ஏனென்றால் மனம் நினைத்ததை உடல் செயல்படுத்திவிடும். ஆகவே மனது நினைக்கும் போதே அதை நல்லதாக நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சத்சங்கம் என்று வைத்தார்கள். ஆகவே விஸ்வாமித்திரருக்கு இந்த சத்சங்க பலனை கொடுக்கின்றேன், அதுவும் ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் அவை என்னிடம் உள்ளது, அந்த பலனை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன், அதிலே 1/4 பங்கை உங்களுக்கு தருகின்றேன் என்றார். அதாவது 24 நிமிஷங்கள் என்னிடம் இருக்கின்றது, அதிலே ஒரு 1/4 பங்கை உங்களுக்கு தருகின்றேன் என்றார். இதை கேட்டதும் விஸ்வாமித்திரருக்கு மேலும் கோபம். விஸ்வாமித்திரர் என்றாலே கோபம் தானே, மேலும் கோபம் கொண்டார். அப்போது வசிஷ்டர் சிறிதும் கோபப்படவில்லை. சரி விஸ்வாமித்திரரே, நீங்கள் போய் உலகுக்கெல்லாம் வெளிச்சம் தருகின்ற சூரியனையும் இந்த பூமியையே தாங்குகின்றானே ஆதிசேஷன், அவனையும் நான் அழைப்பதாக சொல்லி அழைத்து வாருங்கள் என்றார். சற்று யோசித்த விஸ்வாமித்திரர் கோபம் கொஞ்சம் தணிந்தது. சரி, போய்த்தான் பார்ப்போமே என்று எண்ணி புறப்பட்டார். போனவர் ஆதிசேஷனிடம் நேராக சென்றார். ஆதிசேஷா, ஆதிசேஷா, அடியேன் என்ன சொல்லுங்க என்றார்.
ஆதிசேஷனை விஸ்வாமித்திரர் கையோடு அழைத்தார். என்னோடு வா என்றார். வசிஷ்டர் கூப்பிடுகின்றார், என்னோடு வா என்றார். ஆதிசேஷன் சொன்னார், அடியேன் உங்களோடு வருவது பெரிய பாக்கியம்தான், என்றாலும் நான் உங்களோடு வந்துவிட்டால் என்னுடைய வேலையை யார் பார்ப்பார்கள்? பூவுலகத்தை தாங்குவதல்லவா என்னுடைய வேலை, என்னால் இப்போது வர இயலாது என்று சொல்லிவிட்டார். கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் நேராக சூரியனிடம் போய் அவரை அழைத்தார். சூரிய பகவானோ, அடியேன் நான் உங்களுடன் வந்துவிட்டால் என்னுடைய வேலையை யார் செய்வார்கள்? உலகம் இருண்டு விடாதா குருநாதா என்று அவரும் மறுத்துவிட்டார். விஸ்வாமித்திரர் திரும்பி வந்து வசிஷ்டரிடம் நடந்தவற்றை எல்லாம் சொல்லி, நீங்கள் என்ன என்னோடு விளையாடுகின்றீர்களா என்று கேட்டார். உடனே வசிஷ்டர், அப்படியா, சரி. வசிஷ்டரிடம் ஒரு நாளிகை சத்சங்க சகவாச பலன் இருப்பதாக சொல்லி அதில் 1/4 பங்கை ஆதிசேஷனுக்கும் 1/4 பங்கை சூரிய பகவானுக்கும் அளிக்கிறேன் என கூறி அழைத்து வாருங்கள் என்றார். உடனே மறுபடியும் விஸ்வாமித்திரர் ஆதிசேஷனிடம் சென்றார், சூரிய பகவானிடமும் சென்றார். அழைத்தார்கள். அவர்கள் இருவரும் உடனே ஒப்புக்கொண்டார்கள். உடனே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். வசிஷ்டர் தன்னுடைய 1/4 பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கின்றார், ஆகவே வாருங்கள் என்று சொன்னவுடன் ஒப்புக்கொண்டார்கள். முதலிலே மறுத்தவர்கள் இப்போது ஒப்புக்கொண்டார்கள். விஸ்வாமித்திரருக்கு காரணம் புரியவில்லை. அவர் கேட்டுவிட்டார் இருவரிடமும். இருவரும், நான் முன்பு கேட்டபோது வரமாட்டேன் என்றீர்கள், இப்போது வருகிறேன் என்று சொல்கிறீர்கள், இதன் காரணம் என்ன? இப்போது உங்களுடைய வேலையை யார் செய்வார் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், வசிஷ்டர் அளித்திருக்கின்றாரே 1/4 பங்கு சத்சங்க சகவாச பலன், அந்த பலன் எங்களுடைய வேலையை செய்யும், சிறப்பாக செய்யும் என்று ஆதிசேஷனும் சூரிய பகவானும் ஒரு சேர பதில் அளித்தார்கள். விஸ்வாமித்திரருக்கு சுரீர் என்றது. ஆகா, எத்துணை பெரிய ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு தானமாக அளித்திருக்கின்றார் வசிஷ்டர். இது தெரியாமல் அவரிடம் நாம் கோபம் கொண்டோமே என்று தனக்குத்தானே கூனி குறுகினார். சத்சங்க சகவாச பலன் என்பது என்ன என்றால், நல்லவர்களோடு கூட்டுறவு, நல்லவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், எப்போதும் இறை நாமத்தை ஜபிக்க வேண்டும். நாமத்துக்கு அதிக பலன் உண்டு. ராமரை காட்டிலும் ராம நாமத்துக்கு பலன் உண்டு. முருகனை காட்டிலும் முருக நாமத்துக்கு பலன் உண்டு. அம்பாளை காட்டிலும் ஓம் சக்தி என்ற கோஷத்துக்கு பலன் உண்டு. அதேபோல் ஐயன் ஐயப்பனுடைய கார்த்திகை மாதம் இது, சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துக்கு அத்துணை பலம் உண்டு. இந்த சரண கோஷம்தான் சுவாமிமார்களை சபரிமலைக்கு அழைத்துச் செல்கின்றது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான சத்சங்க சகவாச பலன், இதனை விஸ்வாமித்திரர் பணிவோடு வசிஷ்டரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். தான் கோபப்பட்டதற்கு மன்னிப்பு தெரிவித்துக் கொண்டார். வசிஷ்டரோ புன்னகையோடு, நீர் அற்புதமான முனிசிரேஷ்டர், உங்களுக்கு இந்த பலனை அளிப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன் என்று அவருக்கு இந்த பலனை அளித்தார். திரும்பிய விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஆசிரமத்தை நெருங்கும் போது ஆசிரம வாசலிலே மகாவிஷ்ணுவை போல் தோற்றம் கொண்ட இருவர் இருப்பதை பார்த்தார். அவர்களை நெருங்கி விஸ்வாமித்திரர் கேட்பதற்குள் அவர்களே விஸ்வாமித்திரரை நெருங்கி வந்து, சுவாமி, நாங்கள் பகவான் நாராயணனுடைய ஏவலர்கள். பகவான் ஸ்ரீராமராக அவதாரம் செய்ய போகிறார். அப்போது சீதாதேவிக்கும் ஸ்ரீராமருக்கும் திருமணம் செய்து வைக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எத்துணை பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? எத்துணை பெரிய பாக்கியம்! ராமருக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பாக்கியம். அந்த பாக்கியத்தை பகவான் உங்களுக்கு அளித்திருக்கின்றார். அதனை உங்களிடம் அறிவித்து விட்டு வர சொன்னார். எல்லாம் நீங்கள் வசிஷ்டரிடம் பெற்றீர்களே, அந்த சத்சங்க சகவாச பலன், நல்லோர்கள் உறவு, அந்த பலனின் பலன் இந்த மிகப்பெரிய பேர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்றார்கள். விஸ்வாமித்திரர் அப்படியே கண்கலங்கி நின்றார். சாதாரணமாக முனிவர்கள் எதற்கும் கலங்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஸ்ரேஷ்டர்கள் சொன்னதை கேட்டு விஸ்வாமித்திரர் கண்கலங்கி நின்றார். அது ஆனந்த கண்ணீர். அதன்படியே ராமாவதார காலத்திலே யாக சம்ரக்ஷணம் என்ற பெயரில் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரர் அழைத்து போனதும் சீதா கல்யாணம் நடந்ததும் நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே எப்போதும் இந்த கலியுகத்திலே
நாம் நல்லோர்களோடு சேர்க்கை வைத்துக் கொள்வோம். நல்லோர்களோடு இருந்தால் நம்முடைய எண்ணமானது நல்லதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையானது பாவங்களிலிருந்து விலகும். அப்போது மறுபிறப்பு ஏற்பட்டாலும் அது நல்ல பிறப்பாக இருக்கும். ஆகவே நல்லோர் சேர்க்கை நமக்கு மறுஜென்மத்திலும் நல்லதையே நடத்தி தரும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.